வணக்கம். ஃபிட்னஸ் பேசிக்ஸ் ஃபார் உமன் இந்த டாப்பிக்கில் தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன், நல்லா கவனமாக கவனிங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போக போகிறீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வர போகிறாங்க. ஸோ அதனால் நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்காக பல கடைகளை ஏறி இறங்குறீங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல ட்ரெஸ் இல்லை. என்னடா அது நம்ம வெறுத்து போகும்போது கடைசியாக ஒரு கடைக்குள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தோன்னே ஒரு கேட்சியாக ஒரு ட்ரெஸ் இருக்குது. கலர் சூப்பராக இருக்குது, போட்டு பார்க்குறீங்க, ஃபிட்டு சூப்பராக இருக்குது, காசை பார்க்குறீங்க, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பரவாயில்லடா, இந்த ட்ரெஸ்ஸாக நம்ம அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறோம் அப்படின்னு முடிவே பண்ணிட்டீங்க. வாங்கிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக வேறு இருக்கீங்க. அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் வீட்டிலேயே போட்டு பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் ஒரு லவ் பண்ணுறீங்க நீங்கள். இப்போ அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகிறீங்க. அங்கே பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட். ஏற்கனவே அதே மாதிரி ட்ரெஸ்ஸு 2 பேர் போட்டு வந்திருக்காங்க, அதே கலர் எல்லாம் அப்படியே போட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? நம்மள மாதிரியே போட்டு வந்திருக்காங்களே அப்படி சந்தோஷப்படுவீங்களா, இல்லை அப்செட் ஆவீங்களா? நான் ஒரு சராசரி மனுஷன், என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அப்செட் ஆவேன். ஏன் நம்ம அப்செட் ஆகிறோம்? ஏதோ நம்ம காசில் அவங்க வாங்கலை, ஏன் நம்ம அப்செட் ஆகிறோம்? ஏன்னா நம்ம அங்கே ஒரு தனித்தன்மையோடு இருக்குன்னு ஆசைப்பட்டோம், ஒரு ஸ்பெசிஃபிக் ஐடென்டிட்டியோடு இருக்குன்னு ஆசைப்பட்டோம். எல்லோரும் வந்துட்டு உன் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அது நடக்காமல் போச்சு. அதனால தான் நம்ம கொஞ்சம் டல்லானோம். சரி சார், இன்றைக்கி டாப்பிக்கும் இந்த சுச்சுவேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 பேர் வந்திருக்கு கல்யாணத்தில், எத்தனை பேர் உங்கள் ஏஜ் குரூப்பில் வருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. அதில் எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ அவங்க வந்து ஓவர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, அண்டர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக ஃபிட்டாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு 5-10% தான் இருப்பாங்க. நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் கொண்ட கல்யாணத்தில் நீங்கள் அந்த 5% வருதுங்கிறது தனித்தன்மை தான். நீங்கள் என்ன நகை போட்டிருக்கீங்க, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லிம்னஸ் தான். சரிங்க, இது ஆண்களுக்கே உரியதா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவங்க தான் மென்டல் ஃபிட்னஸாக இருக்கணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மித். தட் இஸ் அப்சல்யூட்லி மித். பெண்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி தான் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, நான் ஸ்லிம் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, நான் உடம்பு இளைக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது யூனிவர்சல்லாக இன்புட் வந்து கம்மியாக இருக்கணும், அவுட்புட் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அதாவது உங்கள் டயட் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும், எக்ஸசைஸ்ங்கிறது அதிகமாக இருக்கணும். சார் என்னால் டயட்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் அப்படின்னீங்கன்னா எவ்வளோ வருஷனாலும் உடம்பு இளைக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். சார் டெஃபினட்டாக என்னால் டயட் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஃபவுண்டேஷன் எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகலாமா? பாயிண்ட் நம்பர் 2, அதாவது நெக்ஸ்ட் லெவல் எக்ஸசைஸ். என்ன சார் காலையிலையும் ஈவினிங்கும் பார்க்கை சுற்றி ஒரு 4 ரவுண்டு போங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? அப்படி இல்லை. எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வாக்கிங் மட்டும் கிடையாது. அதில் 3 டைப்ஸ். அதாவது பேசிக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அப்படிங்கிறது 3 டைப்ஸ். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கார்டியோ. இதில் தான் நம்ம வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், சைக்கிளிங் இது எல்லாமே இதில் ஃபஸ்ட்டு இதில் கேட்டகரியில் வரும். செகண்ட் டைப் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆர் வெயிட் ட்ரைனிங். அதாவது ஜிம்மில் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இல்லை ஓன் பாடி வெயிட், அதாவது புஷ்அப்ஸ், புல்லப்ஸ் இதெல்லாம் வந்து செகண்ட் கேட்டகரியில் வரும். தேர்ட் கேட்டகரி அப்படிங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ். அதாவது மெதுவாக நம்ம மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் யோகா. இந்த லாஸ்ட் ஒன்றை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. யோகாங்கிறது தனி உலகம். இந்த ஃபஸ்ட் 2, அதாவது கார்டியோ அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்ன தப்பு செய்கிறோம், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 3, தட் இஸ் கார்டியோ எக்ஸசைஸ். சார் என்னால் நான் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறேன், ஆனால் என்ன உடம்பு இளைக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட். நீங்கள் பிரிஸ்க் வாக்கிங் போகிறது நல்லது தான், ஆனால் அது ஸ்லோவாக அந்த இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். என்ன சார் இன்டென்சிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நம்ம ஒரு எக்ஸசைஸ் செய்யும்போது, முக்கியமாக கார்டியோ பண்ணும்போது அதுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருக்குது. அதாவது லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி இருக்குது. லோ இன்டென்சிட்டி, மாடரேட் இன்டென்சிட்டி, விக்ரஸ் இன்டென்சிட்டி, ஹை விக்ரஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு இருக்குது. உதாரணத்துக்கு இந்த லோ இன்டென்சிட்டியிலே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா ஒரு பெரிய ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ அடுத்தடுத்த இன்டென்சிட்டி லெவலுக்கு நம்ம தாவியே ஆகணும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், புரியும்படி சொல்கிறேன் பாருங்களேன். லோ இன்டென்சிட்டி ஒர்க். சார் லோ இன்டென்சிட்டி ஒர்க்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் ஒரு காரை துடைக்கிறீங்க, இல்லை அயன் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டு இதில் அயன் பண்ணுறீங்க, எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். அது ஒரு எக்ஸசைஸ் தான். அதில் தப்பே கிடையாது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, எது லோ எது மாடரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி எக்ஸசைஸ் உங்களால் பாடிக்கிட்டே பண்ண முடியும், நல்லா பாடிக்கிட்டே பண்ண முடியும் அப்படின்னு, நல்லா பண்ணணுமா சார், அதாவது பாடிக்கிட்டே பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா அது ஒரு லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ். உதாரணத்துக்கு நான் இப்போ காரை துடைக்கிறேன். நான் காரை துடைக்கும் போது அஃப்கோர்ஸ் என்னால் பாடிக்கிட்டே துடைச்சிட்டு இருக்க முடியும், எது ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் பாடிக்கிட்டே துடைக்க முடியும். இது ஒரு லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ். அடுத்தது மாடரேட் இன்டென்சிட்டி. இதில் வந்து நம்ம பாடிக்கிட்டேலாம் ஒன்றும் பண்ண முடியாது, பட் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பேசலாம். சப்போஸ் நம்ம பிரிஸ்க் வாக்கிங் போகிறோம் அப்படின்னம்னா நம்ம பாட முடியுமா? கண்டிப்பாக பாட முடியாது. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக பேசலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஹார்ட் ரேட் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய பிரெத், அதாவது நம்ம மூச்சு விடுற தன்மையும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் வார்மாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் மாடரேட் இன்டென்சிட்டி. அடுத்த லெவல் ஒரு விக்ரஸ் இன்டென்சிட்டி. அதில் என்ன ஆகும் அப்படின்னம்னா அதே மாதிரி ஹார்ட் பீட் இன்னும் ஜாஸ்தியாகும், நம்மளுடைய பிரெத்தோடும் ரொம்ப டீப்பாகவும் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிட்டுருக்கும், நம்ம வார்ம்னஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஆனால் இப்போதைக்கு நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேச முடியாது. பேசணும் அப்படின்னு நினச்சா ஒரு வேர்டு 2 வேர்டு தான் பேச முடியும், அதுவும் நம்ம பிரெத்தை ஹோல்ட் பண்ணிட்டு தான் பேச முடியும். இதுதான் விக்ரஸ் இன்டென்சிட்டி. ஹை விக்ரஸ் இன்டென்சிட்டி இது எல்லாமே ஜாஸ்தியாகும், அதாவது உங்கள் ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகும், உங்கள் பிரெத் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகும், எல்லாமே ஜாஸ்தியாகும். உங்களால் ஒரு வேர்டு கூட பேச முடியாது, உங்கள் நின்றுக்கிட்டு தான் அந்த எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணிட்டு தான் பேச முடியும். இதுதான் லோ இன்டென்சிட்டி, மாடரேட் இன்டென்சிட்டி, விக்ரஸ் இன்டென்சிட்டி, ஹை விக்ரஸ் இன்டென்சிட்டி. நம்ம ஒரு லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவல் கண்டிப்பாக போயே ஆகணும். லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம அப்பயே சொன்ன மாதிரி கார் துடைக்கிறது, வீடு கூட்டுறது, அயர்ன் பண்ணுறது, இதெல்லாமே லோ இன்டென்சிட்டி தான். மாடரேட் இன்டென்சிட்டி ஸ்லோ ஜாகிங் ஆர் சைக்கிளிங், இதெல்லாம் மாடரேட் இன்டென்சிட்டி. ஹை இன்டென்சிட்டி தட் இஸ் விக்ரஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கிப்பிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி விக்ரஸ் இன்டென்சிட்டி. ஹை விக்ரஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது பேர் வந்து HIIT அப்படிம்பாங்க, அதாவது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படிம்பாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லோ ஜாகிங்கில் போகிறீங்க இல்லை வாக்கிங்கில் போகிறீங்க, சடனாக ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரிண்ட்டாக நல்ல ஃபாஸ்ட்டாக ஒரு 100 மீட்டர்ஸ் ஓடி போய் ஸ்டாப் பண்ணிடுது, உங்கள் ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ பீட் அடிக்கும். ஸோ இது வந்து HIIT அப்படிம்பாங்க, அதாவது ஹை விக்ரஸ் இன்டென்சிட்டியில் இது ஒரு எக்ஸாம்பிள். இது ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு. பட் இதெல்லாம் ஸ்லோவாக கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம தாண்டி போயிட்டுருக்கணும். இனிஷியலாகவே அதை எடுத்து பண்ணக்கூடாது. ஓகே சரி சார், இந்த கார்டியோலாம் நான் பண்ணுறேன் சார், ஸ்லோவாக ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் தாண்டி போயிட்டுருக்கேன் சார், இப்போ நான் கண்டிப்பாக உடம்பு இழைப்பேனா அப்படின்னு கேட்டால் உடம்பு இழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு அட்வைஸ், கார்டியோவே எப்போதுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். கிப்சோகே அப்படிங்கிறவர் ஒரு மேரத்தானர். இவருடைய ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு இந்த படத்தை பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு லுக்கு தான் இருக்கார், பட் இவருடைய ஏஜ் வந்து 35 இயர்ஸ் ஓல்டு. 35 வயசானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இவர் வந்து மேரத்தானர். எப்போதுமே இவருக்கு ஒரு கார்டியோ தான் பெஸ்ட்டு, அவருக்கு லைஃப்பில் எல்லாமே கார்டியோ தான். அதனால் ஓடி மசில் வேஸ்ட் ஆகும். எல்லாருக்குமே யாருக்காக இருந்தாலுமே சரி, ஒரு கார்டியோ ஓவராக பண்ணோம் அப்படின்னோம்னா மசில் வேஸ்ட் ஆகும். அதுலேயும் ஃபேட் வேஸ்ட் ஆகிறது வந்து சீக்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபேட் வேஸ்ட் ஆகிடும். ஸோ எல்லாருமே இந்த கேள்வி கேட்பாங்க, நீங்கள் ஒரு கார்டியோ நல்லா பண்ணிட்டு வரீங்க, நல்லா உடம்பு இழைக்குது அப்படின்னா, உடம்பு இழைக்கிறது கூட ஃபஸ்ட்டு நோட் பண்ண மாட்டாங்க. என்ன இப்படி ஆகிட்ட, கண்ணெல்லாம் இப்படி ஒட்டி போச்சு, ஐயோ என்னாச்சு டயபெட்டிஸா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நமக்கு என்ன தோணும், ஐயோ நாளையிலேருந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஸ்டாப் பண்ணுறோம், நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரு காரணம் தேவை. ஸோ எல்லாருடைய இதுவும் இதாக இருக்கும், ஒரு காரணம் நமக்கு தேவை. ஸோ இப்படி சொல்லிட்டாங்களே, டயபெட்டிஸ்ன்னு கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகைன் நார்மல் ரெகுலர் ஃபுட்டுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிடுவோம், எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு. அதனால கார்டியோவே ஃபுல்லாக பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. டு ஸ்டார்ட் வித் கார்டியோ இஸ் பெஸ்ட். அதாவது இனிஷியலாக கார்டியோ மட்டுமே தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதுலேயே ஒரு நல்ல ரிசல்ட் காமிக்கும். ஒரு 1 or 2 kgs நீங்கள் இழைக்கும் போது உங்களுக்கே ஒரு எந்துவாக இருக்கும், ஓகேடா நல்லா நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ கார்டியோவோட சேர்த்து வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் அ மஸ்ட். என்ன சார் வெயிட் ட்ரைனிங்னா அந்த டம்பிள்ஸ்லாம் எடுத்து பண்ண சொல்ல போகிறீங்களா, ஜிம்மு போக சொல்ல போகிறீங்களா அப்படின்னா, எப்படி சார் நாங்களாம் போகிறது அப்படின்னு லேடிஸ் எல்லாருமே கேட்குற கேள்வி. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, திஸ் இஸ் அ செகண்ட் லா. அதாவது பெண்களுக்கு பல்க் ஆகிறது கண்டிப்பாக ஆகாது, அவங்களால பல்க் ஆக முடியாது. இது வந்து சயின்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை சார் நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டேன், எனக்கு ஒரு 5 அதிகமாக பண்ணிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பல்க் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு மட்டுமே இருக்குது. அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோவாக தான் செக்ரீட் ஆகும். ஆண்களுக்கே உரிய அந்த ஹார்மோன்ஸ், எங்களுக்கே உரிய ஹார்மோன்ஸ். அதனால் அவங்க பல்க் ஆகிறது கண்டிப்பாக நடக்காத விஷயம். ஸோ தாராளமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி டம்பிள்ஸை வச்சு அவங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். கண்டிப்பாக அதுதான் பண்ணணும்.
ஏன்னா அதுதான் ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். இல்லைன்னா ஒரு ஒல்லியாக ஒரு ஏதோ ஒரு அண்டர் வெயிட்டாக ஏதோ சாப்பிடாத மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ வெயிட் ட்ரைனிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சேர்த்தே ஆகணும் நம்ம ஒரு எக்ஸசைஸ் ரெஜிமில். ஓகே சார், ஓகே நான் இப்போ ஜிம்முக்கும் போகிறேன் சார், அங்கே பார்த்தா ஃபஸ்ட்டு டே வந்து இதை பண்ண சொல்கிறாங்க அதை பண்ண சொல்கிறாங்க, கார்டியோ தான் சார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஜிம்மை மாற்றிடுங்க. கார்டியோ அங்கே போயும் உங்களை ட்ரெட்மில்லில் நடக்க சொல்கிறாங்க, இல்லை ஜம்பிங் பைஸ் மாதிரி ஏதோ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜிம்முக்கு போகக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வெயிட்ஸ் எடுத்து கண்டிப்பாக பண்ணணும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், உடனே வந்து ஆப்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன்னா ஆப்ஸில் இருக்க ஃபேட்லாம் குறையணும் சார், நான் ஸ்லிம் ஆகணும் அப்படின்னு ஆப்ஸ் பண்ணுவாங்க. நான் ஒன்று சொல்லட்டா, இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, கஷ்டமான எக்ஸசைஸ் என்ன தெரியுமா, ஆப்ஸ் தான். ஏன்னா அவ்வளோ வலிக்கும். ஸோ நமக்கு டம்பிள்ஸ் எடுத்து பண்ணிடலாம், செஸ்ட்டுக்கு பண்ணிடலாம், இல்லை பைசப்ஸ் பண்ணிடலாம், இல்லை லெக்கு பண்ணிடலாம். இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் ஆப்ஸ் தான். ஸோ உடனே ஜிம்முக்கு போட உடனே நம்ம ஆப்ஸில் உள்ள ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னு ஆப்ஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு மசிலாக நீங்கள் டைம் எடுத்து ஒவ்வொரு மசிலாக பண்ண ஆரம்பிங்க. பட் எல்லா மசிலும் பண்ணி ஆகணும். ஆப்ஸ் அடுத்த விஷயமா வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற போது ஆப்ஸ் வாங்க. ஏன்னா ரூல் நம்பர் 3, எங்கேயுமே ஸ்பாட் ஃபேட் ரிடக்ஷனுங்கிறது நடக்கவே நடக்காத விஷயம். ஸ்பாட் ரிடக்ஷன், சப்போஸ் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப அப்படியே ஆப்ஸ் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னம்னா இங்கே இருக்க ஃபேட் கம்மியாகாது, மொத்தமாக தான் கம்மியாகும். அதாவது நம்ம ஃபேட் அப்படிங்கிறது நம்ம எனர்ஜிங்கிறது எல்லா இடத்துலையும் தான் எடுத்தாகும். ஸோ அதனால் நான் ஆப்ஸ் பண்ணுறதுனால ஆப்பில் உள்ள ஃபேட் கம்மியாகிறது, பைசப்ஸ் பண்ணுறதுனால பைசப்ஸில் இருக்கிற ஃபேட் கம்மியாகிறதுங்கிறது மித். அது மாதிரி நடக்கவே நடக்காது. அதனால ஆப்ஸ் விழுந்து பண்ணுறதுனால கரெக்டாக ஆப்ஸ் மட்டும் இப்படி ஸ்ட்ரைட் ஆகும் அப்படிங்கிறது நினைக்காதீங்க. ஓகேவா சார்? வெயிட் ட்ரைனிங் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் நான் பண்ணுறேன் சார், ஆனால் என்னால் ஜிம்முக்கெலாம் போக முடியாது அப்படின்னா இப்போ எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் அப்படிங்கிறது லெஸ் தென் 1000 rupees தான். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர் கோட் இருக்குது, ஒவ்வொரு கலர் கோடுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கலர் கோட் இருக்குது, அதை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ மேபி 3 or 4 தான் இருக்கும். அதை வாங்கி வீட்டிலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும். டெஃபினட்டாக ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஸோ ஆல்வேஸ் யூ ரிமெம்பர் தட் கார்டியோ ப்ளஸ் வெயிட் ட்ரைனிங் உங்கள் எக்ஸசைஸ் ரெஜிமில் இருந்தே ஆகணும். லெஸ் கார்டியோ ஆர் மோர் வெயிட் ட்ரைனிங் தான் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது ஒரு 2 days கார்டியோவும் மீதி 3 days உங்கள் வெயிட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் வெயிட் ட்ரைனிங் இஸ் பெட்டர் தென் தி கார்டியோ. ஸோ கார்டியோ 2 நாளும் வெயிட் ட்ரைனிங் 3 days இருக்கிறது பெஸ்ட்டு. என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா டயட் கண்டிப்பாக குறைச்சாகணும், எக்ஸசைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கார்டியோ, வெயிட் ட்ரைனிங் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்குது. கார்டியோவில் நம்ம நிறைய இன்டென்சிட்டி பார்த்தோம். ஒவ்வொரு இன்டென்சிட்டி லெவலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். டெஃபினட்டாக கார்டியோவோட சேர்த்து வெயிட் ட்ரைனிங், அதாவது ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் கண்டிப்பாக பெண்களும் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். பெண்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக பல்க் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தெர் இஸ் நோ ஸ்பாட் ஃபேட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ தேவையில்லாமல் ரொம்ப ஆப்ஸ் மட்டுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தென் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். இனிஷியலாக ஒரு ஹேர்டல் இருக்கும், அதாவது ஒரு தடங்கள் இருக்கும். அதை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யார் சொன்னாலுமே அதை நிறுத்த மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களுக்கே உரியதல்ல இந்த மென்டல் ஃபிட்னஸும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும். உமன் ஆல்சோ டிசர்வ் இட். நன்றி, வணக்கம்.